இப்போ இதில் நம்ம ஸ்டேஜ் 3 இதுதான் ஓகேங்களா. இது ஸ்டேஜ் 2. இந்த ஸ்டேஜ் 3ல் நம்ம விபி இன்க்ளினேஷன் எவ்வளோ கொடுத்துருக்கான்னா சம்பளம் 30 டிகிரி கொடுத்துருக்கான். அப்போ லேமினாவுடைய எட்ஜு வந்து 30 டிகிரி இன்க்ளைண்டாக இருக்கிறாப்புல சொல்லியிருக்கான் விபிக்கு. அப்போ அந்த 30 டிகிரி இன்க்ளினேஷன் விபி இன்க்ளினேஷன் நம்மளுக்கு டாப் வியூ தெரியும். அதனால தான் இதை டாப் வியூ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னோன்னா டாப் வியூவில் எட்ஜ் ஏஇ 30 டிகிரிக்கு இன்க்ளைண்டாக வரைஞ்சிருக்கோம். எப்பயுமே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ரெஃபரன்ஸ் லைன் எக்ஸ்ஒய்க்கு கீழே உள்ளது எப்பயும் டாப் வியூ, ரெஃபரன்ஸ் லைன் எக்ஸ்ஒய்க்கு மேலே உள்ளது ஃப்ரண்ட் வியூ. எப்பயுமே டாப் வியூவை பிளேன் நம்பராகவும் ஃப்ரண்ட் வியூவை டேஷன் நம்பராலையும் குறிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். ரைட்டுங்களா. இப்போ இந்த 30 டிகிரி இன்க்ளைன் லைனுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னோன்னா ஒரு இன்க்ளைன் லைனை டிராஃப்ட் எடுத்து வரைஞ்சிக்கிறோம். இன்க்ளைண்ட் இப்படியும் வரையலாம், இப்படியும் வரையலாம். உங்களுக்கு ஸ்பேஸ் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்தாப்புல வரைஞ்சிக்கோங்க. ஸ்டேஜ் 1ல் சொன்னாப்புல ஸ்டேஜ் 1 to 2 எவ்வளோ டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவோம், அதே மாதிரி ஸ்டேஜ் 2 to 3யும் யூனிஃபார்மாக இருக்கிறாப்புல மெயின்டைன் பண்ணுங்கள். இதை 20 to 30 mm இருக்கிறாப்புல பார்த்துக்குங்க. ஓகே, யூனிஃபார்மாக இருந்தால் தான் படம் பார்க்க நல்லாயிருக்கும். மெயின்டைன் பண்ணிவிட்டு ஒரு 30 டிகிரி இன்க்ளைன் லைனை நான் என்ன பண்ணுறோம் அப்படின்னோன்னா டிராஃப்டரை யூஸ் பண்ணி வரைஞ்சிக்கிறோம். ஆர் ப்ரொடெக்டரை எடுத்து எக்ஸ்ஒய் ரெஃபரன்ஸ் லைனை ஒரு பாயிண்ட்டை மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணி அந்த பாயிண்ட் வழியாக இதை டிராஃப்டரோ இல்லைன்னா ப்ரொடெக்டரை யூஸ் பண்ணி 30 டிகிரிக்கு ஒரு இன்க்ளைன் லைனை வரைங்க. அந்த இன்க்ளைன் இப்படியும் வரலாம் 30 டிகிரிக்கு, அந்த ரெஃபரன்ஸ் லைன் எக்ஸ்ஒய்க்கு 30 டிகிரி இப்படியும் வரலாம். அது எப்படி உங்கள் வசதியோ அதுக்கு தகுந்தாப்புல பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த ட்ராயிங்கில் 30 டிகிரி இன்க்ளைண்டை இப்படி கொடுத்துருக்குறோம். ஓகே, அப்போ 30 டிகிரி இன்க்ளைனில் வரைஞ்சாச்சு டிராஃப்டரை யூஸ் பண்ணி. ஓகே, வரைஞ்சி அதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்டேஜ் 2னுடைய டாப் வியூ அப்படியே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த 30 டிகிரி இன்க்ளைன் லைனில் பேஸ்ட் பண்ண போகிறோம். ஓகே, அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எதர் ஸ்கேல் எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், இல்லைன்னா காம்பஸ் எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். நான் காம்பஸ் எடுத்துக்கிறேன். இப்போ காம்பஸ் எடுத்துகிட்டு நான் என்ன பண்ணுறேன் முதல்ல அப்படின்னா இந்த ஏஇ இந்த டிஸ்டன்ஸ் என்ன பண்ணுறேன் அப்படின்னா காம்பஸில் எடுத்துக்கிறேன். ரைட்டுங்களா. ஓகே, பாருங்கள், இந்த ஏஇ என்ன பண்ணுறோம் அப்படின்னா அப்படியே காம்பஸில் எடுத்துக்கிறேன். எடுத்துக்கிட்டு இந்த 30 டிகிரி இன்க்ளைன் லைன் இருக்கு பாருங்களேன், அதில் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். ஓகே, ரைட்டுங்களா. அப்போ நான் இங்கே என்ன சென்ட்ரு வைக்கிறோனோ அதை தான் இங்கே சென்டர் ஆகணும். இப்போ நான் வந்து இது ஏ சென்ட்ரு இஏ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ரைட்டுங்களா. ஏ சென்டராக வச்சுக்கிறேன், இஏ எடுத்துருக்கேன். அப்போ இங்கே நீங்கள் செட் பண்ணுறப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா ஏ தான் சென்ட்ரு. இந்த 30 டிகிரி இன்க்ளைனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணப்போ எது சென்டராக வைக்கணுங்களோ அது ஏ. இது ஸ்டேஜ் 3ங்கிறதுனால A2ன்னு வச்சுக்கோங்க. கட் பண்ணுற டிஸ்டன்ஸ் இது E2ன்னு வச்சுக்கோங்க. ரைட்டுங்களா. அப்போ A2 E2. ஓகே, தென் அடுத்து என்ன அப்படின்னோன்னா B2 C2 D2 வரையணும். அதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னோன்னா ஓகே, ஸ்டேஜ் 2னுடைய டாப் வியூலேருந்து இந்த டிஸ்டன்ஸை எடுக்கிறேன். ஓகே, இந்த டிஸ்டன்ஸை காம்பஸில் எடுத்துக்கிட்டு நான் என்ன பண்ணணும் அப்படின்னோன்னா ஓகே, இப்போ இந்த டிஸ்டன்ஸை நான் இதாட்டம் காம்பஸில் எடுத்துக்கிட்டு ஓகேங்களா. ஓகே, இப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அதுக்கு முதல்ல நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த சென்டர் இருக்குது தெரியுங்களா,
எது இந்த ஏஇக்கு இடையே உள்ள சென்ட்ரல் லைனை, அந்த சென்ட்ரு பாயிண்ட்டை கண்டுபிடிச்சா தான் இந்த சென்ட்ரல் லைனை நான் வரைய முடியும். ஓகே, அப்போ அதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த ஏலேருந்து இந்த சென்ட்ரல் லைன் எவ்வளோ இருக்குங்கிறத காம்பஸில் எடுத்துக்கிறேன். ஓகே, ஏஐ மையமாக வச்சு இந்த சென்டர் டிஸ்டன்ஸை காம்பஸில் எடுத்துக்கிறேன். எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, சேம் இந்த A2 ரைட்டுங்களா, இது A1லேருந்து இந்த சென்டர் எடுத்தோம். ஓகே, தென் இந்த A2லேருந்து A2 சென்டரை வச்சு நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த A2 U2வை கட் பண்ணுறப்ப எனக்கு இந்த சென்டர் பாயிண்ட் கிடச்சிரும். இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, முதல்ல ஒரு வெர்டிக்கல் லைனை வரைஞ்சிக்கிறேன். வெர்டிக்கல் லைன்னா தட் இஸ் 90 டிகிரியில் ஒரு லைனை வரைஞ்சிக்கிறேன். இந்த A2 U2க்கு பர்பண்டிகுலராக ஒரு லைனை வரையேன். ஓகேங்களா, இந்த பர்பண்டிகுலர் லைனை நான் என்ன பண்ணணும், இந்த டிஸ்டன்ஸை நான் இப்போ மார்க் பண்ணணும். இந்த டிஸ்டன்ஸை மார்க் பண்ணால் தான் நான் இந்த லைன் நான் வரைய முடியும். இந்த பேரலல் லைன் இதை நான் வரைய முடியும். ரைட்டுங்களா, அப்போ இந்த A2 U2க்கு இடையில் சென்டர் பாயிண்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணி வெர்டிக்கல் லைனை வரைஞ்சாச்சு. இப்போ நான் அடுத்ததாக இந்த டிஸ்டன்ஸ் எனக்கு வேணும். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த டிஸ்டன்ஸை நான் காம்பஸில் எடுக்க போகிறேன். ஓகே, அப்போ இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து சென்டர் பாயிண்ட்டை சென்டராக வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறேன் சார் அப்படின்னா, ஓகே, இந்த டிஸ்டன்ஸை அப்படியே காம்பஸில் எடுத்துக்கிட்டு இப்போ அதே மாதிரி A2 U2 சென்டர் பாயிண்ட்டை மையமாக வச்சு இந்த ஆல்ரெடி வரைஞ்ச வெர்டிக்கல் லைனை கட் பண்ணுறப்ப ஓகே எனக்கு இந்த டிஸ்டன்ஸ் கிடச்சிரும். ஓகேங்களா, தென் இந்த கட் பண்ண பாயிண்ட்லேருந்து ஒரு ஹரிசாண்டல் லைன் வரைஞ்சேன்னா இந்த ஹரிசாண்டல் லைன் இந்த A2 U2க்கு பேரலாக இருக்கும். ரைட்டுங்களா, ஓகே. இப்போ அடுத்தது இந்த ஹரிசாண்டல் லைன் பேரலல் லைனில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த B2 D2வை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த A1 மையமாக வச்சு இந்த B2 டிஸ்டன்ஸ் A1 மையமாக வச்சு இந்த B1 டிஸ்டன்ஸ் எடுத்துக்கிறேன். இந்த A2வை மையமாக வச்சு ஓகே, இங்கே ஆல்ரெடி நம்ம ஹரிசாண்டல் லைன் வரைஞ்சிருக்கோமா, அதை கட் பண்ணுறப்ப நம்மளுக்கு என்ன கிடச்சிரும், B2 கிடச்சிரும். ஓகேங்களா, இந்த டிஸ்டன்ஸும் இந்த டிஸ்டன்ஸும் ஒரே டிஸ்டன்ஸ் தான். அதனால் இந்த E2வை மையமாக வச்சு ஆல்ரெடி நம்ம வரைஞ்ச பேரலல் லைன் ஆர் ஹரிசாண்டல் லைனை நான் என்ன பண்ணுறேன்னா கட் பண்ணுறப்ப நம்மளுக்கு என்ன கிடச்சிரும், இந்த D2 கிடச்சிரும். ரைட்டுங்களா, ஓகே. தென் இப்போ நம்மளுக்கு என்ன வேணும், இந்த C2 வேணும். C2 வேணுங்கிறப்ப நீங்கள் அப்படியே என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, ஸ்டேஜ் 2னுடைய டாப் வியூனுடைய இந்த சென்டர் மையமாக வச்சு காம்பஸ் எடுத்துக்கிறோம். சென்டர் மையமாக வச்சு ஓகே, இந்த ஸ்டேஜ் 2னுடைய டாப் வியூவில் இந்த C1 டிஸ்டன்ஸை எடுத்துக்கிறேன். காம்பஸில் எடுத்து ஸ்டேஜ் 3னுடைய டாப் வியூ சென்டர் இந்த A2 E2 சென்டரில் காம்பஸை மையமாக வச்சு இந்த கரஸ்பாண்டிங் வெர்டிக்கல் லைனை நான் கட் பண்ணேன்னா எனக்கு என்ன கிடச்சிரும் சார் அப்படின்னா, இந்த C2 கிடச்சிரும். இந்த கிடைச்ச ஒவ்வொரு பாயிண்ட்டையும் எது A2 B2 C2 D2 E2 இதை ஸ்கேலை யூஸ் பண்ணி நான் ஜாயின் பண்ணுறப்ப நம்மளுக்கு வேண்டிய ஸ்டேஜ் 3னுடைய டாப் வியூ 30 டிகிரி இன்க்ளைனில் கிடச்சோம். ஓகே, தென் இனிமேலுக்கு ஒன்றும் கிடையாது. ஸ்டேஜ் 2ல் என்ன பண்ணமோ அதே மாதிரி தான். என்ன சார் அப்படின்னா, ஸ்டேஜ் 3னுடைய இந்த டாப் வியூனுடைய ஒவ்வொரு பாயிண்ட்லேருந்து வெர்டிக்கல் லைன் வரைங்க. இந்த A2லேருந்து வெர்டிக்கல் லைன், B2லேருந்து வெர்டிக்கல் லைன், C2லேருந்து வெர்டிக்கல் லைன், D2 U2லேருந்து வெர்டிக்கல் லைன் டிராப்டரை யூஸ் பண்ணி 90 டிகிரிக்கு வரைஞ்சிக்கிறோம். ஸ்டேஜ் 2னுடைய ஃப்ரண்ட் வியூ ஓகேங்களா, இதிலிருந்து என்னது A1 டேஷ் E1 டேஷ் ஓகே, B1 டேஷ் D1 டேஷ் இந்த பாயிண்ட்டு B1 D1. அப்போ இதுலேருந்து நம்ம வரைஞ்சோன்னா B1 டேஷ் D1 டேஷ் இதுலேருந்து வரைஞ்சோன்னா இது 2 பாயிண்ட்டாக வரும்.
ரைட்டுங்களா? ஓகே. தென் இது C1 டேஷ். இதுலேருந்து ஹரிசாண்டல் லைனை வரைஞ்சி ஓகே கரஸ்பாண்டிங் வெர்டிக்கல் பாயிண்ட்ஸை நம்ம கட் பண்ணுறப்ப நம்மளுக்கு என்ன கிடைச்சிரும் சார் அப்படின்னோன்னா ஓகே A2 டேஷ் B2 டேஷ் ஓகேங்களா A2 டேஷ் B2 டேஷ் C2 டேஷ் D2 டேஷ் அண்டு E2 டேஷ் கிடச்சிரும். இந்த கரஸ்பாண்டிங் பாயிண்ட்ஸை ஜாயின் பண்ணுறப்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள், புரியுதுங்களா? இது A2 அப்படின்னோன்னா கரஸ்பாண்டிங் வெர்டிக்கல் லைன் A2 அப்படின்னோன்னா இங்கே கரஸ்பாண்டிங் ஹரிசாண்டல் லைன் இந்த A1 டேஷ்லேருந்து வந்து இந்த 2 பாயிண்ட்டும் மீட் பண்ணுற பாயிண்ட் தான் நம்மளுக்கு என்ன சார் அப்படின்னோன்னா A2 டேஷ். ஓகேங்களா? இதாட்டம் ஒவ்வொரு பாயிண்ட்டையும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னோன்னா கரஸ்பாண்டிங் வெர்டிக்கல் ஹரிசாண்டல் ஓகேங்களா? இது மாதிரி ஒவ்வொரு பாயிண்ட்டையும் மீட் பண்ணி B2 டேஷ் C2 டேஷ் D2 டேஷ் E2 டேஷை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னோன்னா ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஓகே, இப்போ கிடைச்ச ஒவ்வொரு பாயிண்ட் A2 டேஷ் B2 டேஷ் B2 டேஷ் C2 டேஷ் C2 டேஷ் D2 டேஷ் D2 டேஷ் E2 டேஷ் E2 டேஷ் A2 டேஷை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னோன்னா ஸ்கேலை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணுறப்ப ஓகே நம்மளுக்கு வேண்டிய ஸ்டேஜ் 3னுடைய ஃப்ரண்ட் வியூ ஆர் ஃபைனல் ஃப்ரண்ட் வியூ நம்மளுக்கு கிடைச்சிடும். ஓகேங்களா? ஓகே, கிடைச்ச ஒவ்வொரு பாயிண்ட்டையும் நம்ம ஸ்கேலை யூஸ் பண்ணி இணைக்கிறப்ப ஓகே நம்மளுக்கு தேவையான ஃபைனல் ஃப்ரண்ட் வியூ நம்மளுக்கு கிடச்சிரும். இதோட நம்மளுக்கு சம் ஓவர். இன்னொரு விஷயம், விபி இன்க்ளினேஷன் எப்பயும் நம்மளுக்கு டாப் வியூவில் தான் தெரியும். அப்போ விபி இன்க்ளினேஷனுக்கு தகுந்தாப்பில் டாப் வியூவை நம்ம விபி இன்க்ளினேஷனுக்கு ரெலவெண்ட்டாக வரைகிறப்ப ஸ்டேஜ் 2னுடைய டாப் வியூ எடுத்துக்கிறோம். அதே மாதிரி ஹெச்பி இன்க்ளினேஷன் எப்பயும் ஃப்ரண்ட் வியூவில் தான் தெரியும். அப்போ ஹெச்பி இன்க்ளினேஷன் நம்ம வரைகிறப்ப ஓகே எப்பயுமே ஹெச்பி இன்க்ளினேஷன் ஃப்ரண்ட் வியூவில் தான் தெரியும். அப்போ ஹெச்பி இன்க்ளினேஷனில் வரைகிறப்ப கரஸ்பாண்டிங் ஸ்டேஜ் 1னுடைய ஃப்ரண்ட் வியூவை அப்படியே எடுத்து ஹெச்பி இன்க்ளினேஷனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். இந்த விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கேன். இதோட நம்மளுக்கு சம் ஓவர். இன்னும் நான் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் நான் உங்களுக்கு சொல்லுவேன். என்னென்னா, முதல்ல சம்மை நல்லா புரிஞ்சுக்கோங்க. சம்மை நல்லா புரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் முதல்ல பேசிக்ஸை நல்லா பார்க்கணும். ஒவ்வொரு டாபிக்ஸ்லையும் நான் பேசிக்ஸை சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். அதனால் பேசிக்ஸை நல்லா பாருங்கள். பேசிக்ஸ் நல்லா தெரிஞ்சால் தான் உங்களுக்கு சம்மை புரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி சம்மை நல்லா புரிஞ்சு சால்வ் பண்ணுங்கள். ஓகே, தென் அடுத்தது பென்சில் யூஸிங். சம்மு வந்து ஃபைனல் ஷேப் வர்ற வரைக்கும் 2H பென்சிலில் லைட்டாக வரைங்க. எல்லாம் ஓவர் சார் அப்படிங்கிறப்ப மைக்ரோ டிப் பென்சில் ஆர் ஹெச்பி பென்சிலை யூஸ் பண்ணி ஸ்டேஜ் 1னுடைய டாப் அண்ட் ஃப்ரண்ட் வியூ, ஸ்டேஜ் 2னுடைய டாப் அண்ட் ஃப்ரண்ட் வியூ, ஸ்டேஜ் 3னுடைய டாப் அண்ட் ஃப்ரண்ட் வியூ, தென் லெட்டர்ஸ் நம்பர்ஸ் இதெல்லாம், தென் டைமென்ஷனில் எஸ்பெஷலி RMR இதெல்லாம் டார்க்காக இருக்கிறாப்புல பண்ணிக்கோங்க. இந்த டார்க்னஸ் யூனிஃபார்மாக இருக்கணும். ஓகே, அதே மாதிரி தேவையில்லாத லைன்ஸை எரேஸ் பண்ணிடுங்க. இது மாதிரி பென்சில் யூஸிங் ப்ராப்பராக இருந்ததுன்னா டிராயிங் உங்களுக்கு பார்க்க தெளிவாகவும் சரியான அளவுலையும் இருக்கும்.
அடுத்ததாக சம்மில் என்னென்னா ஸ்டேட்மெண்ட்டு ஜஸ்ட் அதனுடைய அந்த லேமினாவினுடைய கண்டிஷன்ஸை மாற்றி தான் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா சம்மில் ட்விஸ்ட் பண்ணுவாங்க. இல்லைன்னா சம்மில் என்ன வரும்னா பென்டகனல் லேமினாவா, இல்லைன்னா ஹெக்ஸகனல் லேமினா, இல்லைன்னா ஸ்கொயர் லேமினா. லேமினா மாறும், இல்லைன்னா லேமினாவினுடைய பொசிஷன் மாறும். இதை தான் சம்மை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மாற்றுவாங்க. இல்லைன்னா லேமினாவுடைய சைஸ் மாறும். எது மாறினாலும் அல்லது மாற்றி கொடுத்தாலும் நம்ம கான்செப்டில் தெளிவாக இருந்தோம்னா எந்த சம்மையும் நம்மளால் சால்வ் பண்ண முடியும். இந்த சம்மு உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இன்கேஸ் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா வீடியோவை ரீவைண்ட் பண்ணி பாருங்கள், டெஃபினட்டாக உங்களுக்கு புரியும். மறுபடியும் நம்ம இன்னொரு வீடியோவில் இன்னொரு லெக்சரில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.